விஜயகாந்த் இறப்புக்கு தான் பிரச்சனை. வி.சேகர் இறப்புக்கு வர்றதுல என்ன பிரச்சனை? அட போங்க வடிவேலு. வைகை புயல் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய வடிவேலு இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தடவ தன்னோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதைகள மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய அவர் மேல இன்னொரு விமர்சனமும் வைக்கப்பட்டது. அதாவது தன்னை வளர்த்து விட்டவங்கள சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனம். அவரும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. வடிவேலுவுக்கு பெரிய அறிமுகம் எல்லாம் தேவையே இல்ல. போன 30 வருஷங்களுக்கும் மேலா திரைத்துறையில தன்னோட தனித்துவமான காமெடி, பாடி லாங்குவேஜ் காரணமா உச்சத்துல இருக்காரு. அவரு நின்னா, நடந்தா, சிரிச்சா, பேசுனா அப்படின்னு எது பண்ணாலும் அதுல ஒரு காமெடி ஒளிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவரோட ரத்தத்திலேயே நகைச்சுவை ஊறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிஸியா நடிச்சிட்டு வந்த அவரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் மேடை ஏறினாரு. அவரோட கிராஃப்ட் கீழ இறங்கிடுச்சு. ஒரு கட்டத்துல அவர சினிமாவுல இருந்து ஒதுக்கவே செஞ்சுட்டாங்க. அவரு ஒதுக்கப்பட்டாலும் அவரோட நகைச்சுவை காட்சிகள ஒதுக்க முடியல. எந்த நகைச்சுவை சேனல் ஆனாலும் சரி, மீம்ஸா இருந்தாலும் சரி, அதுல வடிவேலு தான் இருப்பாரு. இப்படிப்பட்ட சூழல்ல அவரு தன்னோட 2வது இன்னிங்ஸ தொடங்கி பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு எந்த அளவுக்கு புகழோட உச்சிக்கு போயிருக்காரோ, அதே அளவுக்கு விமர்சனத்தையும் சந்திச்சிருக்காரு. முக்கியமா தன்னை வளர்த்து விட்டவங்கள அவர் சுத்தமா மதிக்கிறதில்ல அப்படின்னும், தான் கூட நடிக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள வளர விடுறதில்ல அப்படிங்கிறதும் தான் அவர் மேல பிரதானமா வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள். அத பத்திலாம் அவரு கண்டுக்கிறதே கிடையாது. வளர்த்து விட்டவங்க கூட பேச வேணாம். குறைந்தபட்சம் அவங்க இறந்தா வரலாம் இல்லையா? வடிவேலு அதையும் செய்யறதில்ல. சின்ன கவுண்டர் படத்துல நடிச்சப்போ வடிவேலு நடிக்கவே கூடாது அப்படின்னு கவுண்டமணி பிடிவாதம் பிடிச்சாரு. ஆனா விஜயகாந்த் தான் கவுண்டர சமாதானம் பண்ணி சம்மதம் வாங்குனாரு. தொடர்ந்து தன்னுடைய அடுத்த படங்கள்லயும் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அவர் கூட ஏற்பட்ட மோதல் காரணமா பேச்சுவார்த்தைய பின்னாட்கள்ல நிறுத்திட்டாரு வடிவேலு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் இறந்தப்ப கூட நேர்ல வரல. சரி நேர்ல அஞ்சலி செலுத்த வந்தா விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பயந்ததால வராம இருந்திருக்கலாம். ஆனா இரங்கல் கூட தெரிவிக்காதது பலரிடமும் வடிவேலுவோட மதிப்ப குறைக்கிறதா தான் இருந்துச்சு. இந்த நிலையில இயக்குனர் வி.சேகர் இறப்புக்கும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்காரு வடிவேலு. வடிவேலு திரைத்துறையில வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமானவங்கள்ல சேகருக்கும் பெரிய பங்கு இருக்கு. தன்னோட விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரியான படங்கள்ல வடிவேலுவ பயன்படுத்தி இருந்தாரு சேகர். அந்த படங்களோட காமெடிகள் வடிவேலுவ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. இப்படி தன்னோட வளர்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட சேகர் மறைஞ்சத கேட்டு பதறி அடிச்சு நேர்ல வருவாரு வடிவேலு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா வைகை புயலோ சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. சரி நேர்ல தான் வரல, இரங்கல் தெரிவிச்சு அறிக்கையோ இல்லனா குரல் பதிவோ வெளியிடுவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. பொதுவா எந்த புயல் ஆனாலும் கரைய கடந்து தானே ஆகணும். ஆனா இந்த வைகை புயலோ தன்னோட வளர்ச்சிக்கு காரணமானவங்க மறையறப்ப கூட கரைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்ப குறைக்க செஞ்சிரும். இனியாவது வைகை புயல் கொஞ்சம் சமயங்கள்ல இறங்கி வரணும். இதுதான் அவரோட ரசிகர்களோட கோரிக்கையாவும் இருக்கு.